விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டார் கோவிலில் மார்கழி மாத பிறப்பினை முன்னிட்டு அதிகாலையிலேயே நடை திறக்கப்பட்டு ஆண்டாளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. திருப்பாவை பாடல்கள் அடங்கிய 19 கஜ நீல வண்ண பட்டுப்புடவை அணிவிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் அருள்பாலித்த ஆண்டாளை ஏராளமான பக்தர்கள் மனமுருக வழிபாடு செய்தனர். பூலோக வைகுண்டம் என அழைக்கப்படும் திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி பகல் 10 உற்சவத்தின் 5ஆம் நாளான இன்று நம்பெருமாள் சௌரிக்கொண்டை அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். திருவாபரணங்கள் அணிந்து மூலஸ்தானத்தில் இருந்து தங்க பல்லக்கில் புறப்பட்டு அர்ச்சன மண்டபத்தில் எழுந்தருளிய பெருமாளை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் மார்கழி முதல் நாளை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு வீதி பஜனையில் ராமாயண கதாபாத்திரங்களைப் போல வேடமணிந்த குழந்தைகள் நாடகம் அரங்கேற்றினர். மேலும் பல்வேறு குழுவினரும் மாட வீதியில் பஜனை பாடல்களை பாடியபடி உலா வந்தனர். தஞ்சை ஸ்ரீ கலியுக வெங்கடேச பெருமாள் ஆலயத்தில் மார்கழி மாத பிறப்பையொட்டி பெண்கள் திருப்பாவை பாடல்களை பாடி வழிபாடு செய்தனர். முன்னதாக பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள அழகிய மன்னார் அருள்மிகு ராஜகோபால சுவாமி கோவிலில் மார்கழி பிறப்பை முன்னிட்டு கோ பூஜையும் தொடர்ந்து திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை சாற்று முறையும் நடைபெற்றது. அதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சின்ன காஞ்சிபுரம் என்று அழைக்கப்படும் திருவொற்றியூர் காலடிப்பேட்டை கல்யாண வரதராஜ பெருமாள் கோவிலில் திருப்பாவை சேவித்தல் நிகழ்ச்சி தொடங்கியது. அதில் ஆண்கள் பெண்கள் என திரளானோர் கலந்து கொண்டு திருப்பாவை பாடல்களை பாடி பெருமாளை வழிபட்டனர். மாவட்டம் புவனகிரி அருகே பின்னலூர் அருள்மிகு ராமலிங்கேஸ்வரர் கோவிலில் மார்கழி பிறப்பை முன்னிட்டு சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. திருவெம்பாவை பாடல்களை பாடி பக்தர்கள் வழிபாடு செய்தனர். மதுரை அருள்மிகு கூடலழகர் பெருமாள் கோவிலில் மார்கழி முதல் நாளை ஒட்டி அதிகாலையிலேயே நடை திறக்கப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. அதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை ஸ்ரீ சுந்தர விநாயகர் திருக்கோவிலில் பெண்கள் விளக்கேற்றி சிறப்பு வழிபாடு செய்தனர். முன்னதாக விநாயக பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.